இப்போ ஜிவிஎம் சார் வந்து பயங்கரமான ஒரு ஜென்டில்மேன். யூஸ்வலி சினிமாவில் ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து 7:30 8 மணிக்கு வருவாங்க. ஒரு 10 மணிக்கு டைரக்டர் வருவார். அப்புறம் ஒரு 6 மணிக்கு அவர் போயிடுவார். திருப்பி 8 மணி வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இதுதான் ரொட்டீன். ஆனால் ஜிவிஎம் சாரை பொறுத்த வரைக்கும் காக்காவில் என்ன நடந்ததுன்னா, சார் 8 மணிக்கு வந்துடுவார். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் 10 மணிக்கு போவோம். அது என்னென்னா, அவர் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக வராது. அவர் வரனால நாங்கள் எங்களை 8 மணிக்கு வர சொல்ல மாட்டார். நாங்கள் 10 மணிக்கு தான் வருவோம். வந்தோடனே அவர் வந்து அன்னன்னைக்கு ஒரு ஒர்க் இருக்கும். இந்த ஒரு சீனை ஃபார்மேட் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு போட்டு அது ஏதோ ஒரு ஒர்க் இருக்குங்களோ அந்த வேலையை பார்ப்போம். வேலையை பார்த்துட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு பக்கத்தில் தான் சத்யம் தேட்டர், எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான். ஸோ என்ன பண்ணுவோம், நாங்கள் போயிட்டு படத்துக்கு போயிடுவோம். படம் பார்த்துட்டு வந்தால் ஒரு 4 மணிக்கு டீ சாப்பிட்டு திருப்பி வந்தால் திருப்பி 2-3 ஒர்க் இருக்கும். லிஸ்ட்டு ரெடி பண்ணுறது, யாரையாவது கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணுறது, அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். சார் 8-10 மணி வரைக்கும் இருப்பார். இதுதான் அவரோட ஸ்டைல். அவர் வந்து நான் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் இருக்கணும், அந்த மாதிரி வந்து எந்த கண்டிஷனும் எந்த ப்ரெஷருமே கிடையாது. அதே மாதிரி வேலை பார்த்தியா வேலை பார்க்கலையா அப்படின்னு அவருக்கு சொல்லவும் மாட்டார். ஆனால் அவருக்கு தெரியும் யார் வேலை பார்த்துட்ருக்கா யார் வேலை பார்க்கலன்னு. அது யார் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, யார் அந்த ஸ்லீப்பர்ஸ் இல்லைன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ஓப்பனாக அப்ரிஷியேட்டும் பண்ணுவார். எந்த அளவுக்குன்னா காக்காவில் வந்துட்டு நான் தான் கடைசி அசிஸ்டண்ட்டு, நான் தான் ஸ்கெடியூல் போட்டேன். ஸ்கெடியூல் வந்து யூஸ்வலி இந்த அசோசியேட் அந்த கோர் டைரக்டர் தான் போடுவாங்க. ஆனால் நான் போட்டேன். அது கௌதம் சார் பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்குது, இது யார் போட்டாங்கன்னு கேட்டபோது பக்ஸு அப்படின்னாங்க. கரெக்டாக இருக்குது, இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக காக்க ஃபுல்லாகவே ஒரு ஸ்கெடியூலுமே நான் போட்டது தான், கடைசி அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும். ஸோ அங்கே வந்து கடைசி அசிஸ்டண்ட்டு, ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டு, கோ டைரக்டர் அந்த இது கிடையாது. யார் வேணாலும் எல்லா வேலையும் பார்க்கலாம். நல்லா பார்த்தா அதுக்கான அப்ரிஷியேஷன் வரும். ஓகே.